ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க அபிஷேவாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் நாத்தனார் எங்களுக்காக ட்ரெஸ் எடுத்து அமுச்சு விட்ருக்காங்க. அதை தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த மாதம் எங்களுக்கு கல்யாண நாள் வருது. அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து முன்கூட்டியே அமுச்சு விட்ருக்காங்க. அது கூட பாப்பாங்களுக்கும் சேர்த்தே எடுத்து அமுச்சிருக்காங்க டெய்லி யூஸ்க்காக. இப்போ மட்டும்னு கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து என்னோட கல்யாண நாளுக்காகவும் இல்லை மற்ற ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது மேரேஜு காது குத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தாலும் எப்போதுமே ட்ரெஸ்ஸு எங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க ஒரே மாதிரி கலரில். எங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க எல்லா குடும்பத்துக்குமே அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே எடுத்துருவாங்க. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னாக்கா அதுக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே செட் சாரீஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. நாங்கள் மட்டும் அப்படியே குரூப்பாக தெரிவோம். அக்கா, தங்கச்சி, அத்தை, சித்தி, அப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லா குட்டீஸ்க்குமே சேர்த்தே எடுத்துருவாங்க. ஏன் அத்தாச்சி இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நாம் கேட்டோம்னாக்கா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் அபி நான் செய்கிறேன், எல்லோரும் என் குடும்பம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தீபாவளி ட்ரெஸ், பர்த்டே ட்ரெஸ்ஸுன்னு நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் யாருக்குமே எடுத்தது கிடையாது. அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்தந்த டேட்டில் எங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நிஜமாகவே இந்த மாதிரி என் புருஷனோ என் நாத்தனார் அவங்கள சார்ந்த குடும்பங்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவே போட்டேன். இத்தனைக்கும் நாங்கள் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது இது வரைக்கும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களோட நாத்தனார்லாம் எப்படின்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என் வீட்டுக்காரரை பாருங்கள், பார்சலை பிரித்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னும் பிரித்த பாடில்லை, ஒன்று ஒன்றா எடுக்க வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் எங்கள் பாப்பா வேறு ரொம்ப குஷியாயிட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சின்ன பாப்பா பிறந்து நான் ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்கலன்ற மன வருத்தம் வேறு எங்கள் அத்தாச்சிக்கு. எப்படியோ ஒரு வழியாக எல்லா கவரையும் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதான் லாஸ்ட்டு கவரு. அதையும் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் எத்தனை ட்ரெஸ் அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுட்டோம்னாக்கா அவங்க அதை பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு பேர் ஆனந்தம். அது ஒன்று தான் அவங்க எங்ககிட்ட கேட்குறது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10, 11. இதில் 12 இருக்கு. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது 11. இது 12. இது 13. 14, 15, 16. இந்தா 17, 18. இது போய் வா வா. அப்படியே உட்கார், அப்பா பாத்து. 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 40 போல. ஃபைனலாக எல்லாத்தையும் பிரித்து இதை போல் அடுக்கியாச்சு. பாருங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 ரோ ஃபுல்லாக குட்டி பாப்பாவுக்கு, அடுத்த ரோ பெரிய பாப்பாவுக்கு.
இது எனக்கு கல்யாணத்துக்காக எடுத்து கொடுத்த புடவை, கல்யாண நாளுக்காக. இது அன்னைக்கு பெரிய பாப்பாவுக்கு போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு. அது ரெண்டும் சின்ன பாப்பாவுக்கு. இது மட்டும் கல்யாண நாள் அன்னைக்கு போட்டுக்கிறதுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரே கலரில். அவங்களுக்கு பணமாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 பாப்பாவுக்கும் சேமாக போட்டு விடுறதுக்காக ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக ஒரு 40 ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் அந்த ட்ரெஸ் எல்லாமே மடித்தாச்சு ஒரு வழியாக. ஏற்கனவே எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வைக்கவே இங்கே இடம் கிடையாது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னே தெரியல எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் சேர்த்தே பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிற வேலையில் மும்மரமாக நான் இருந்துட்டேன். எங்கள் பாப்பா அந்த கேப்பில் மை டப்பாவை எடுத்து ஓப்பன் பண்ணி உடம்பு பூரா அப்பிட்டு உட்காந்துருக்கா. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.